சக்கரை வியாதிக்கே ஒரு அரிசியை கொடுத்த இனம் நம்ம இனம். நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு மணிச்சம்பாவை நீரிழிவுக்காக சொன்ன கூட்டம் நம்ம. ஒரு மகப்பேறுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு குளியடிச்சான் சம்பா கொடு, பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு குள்ளக்கார் சம்பாவை கொடு, குழந்தைக்கு கருங்குருவை அரிசியை கொடு, மெலிந்திருக்க பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுன்னு ஒவ்வொரு வாழ்வின் கட்டத்திற்கும் அரிசியை கொடுத்தவங்க நம்ம. அந்த அரிசிக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் தானியங்கள், சிறுதானியங்கள் எடுங்க. திணை அரிசி தான். திணை அரிசியை நீங்கள் குழம்பு வச்சு காய வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணி விடுறீங்கன்னா அதே மாதிரி திணை அரிசியில் விடலாம். வரகரிசியில் அதே மாதிரி விடலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நல்ல புளியோதரை செய்கிறதுக்கு, பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் வரகரிசி பிரமாதமாக இருக்கும். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு திணை அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். தயிர்ச்சோறு செய்கிறதுக்கு குதிரவாளி அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் திணை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளிங்கிறத ஒரு 4-5 நாட்கள் வச்சுக்கொள்ளுங்க.